ஈரோடு லக்காபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் புலிகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித் வழங்கலாம். கேட்கலாம். ரஞ்சித், விவரங்கள். ஈரோடு லக்காபுரம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் வருடாந்திர கூலி அடிப்படையில் நாமக்கல் விட்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரிடம் தோட்ட வேலைக்காக சென்றிருக்கிறார். தோட்ட வேலைக்காக முருகேசன் அந்த கந்தசாமியிடம் முன்தொகையாக சில ஆயிரங்களை பெற்றதாக தெரிகிறது. அதுக்காக சுமார் 40,000 ரூபாயை அந்த தோட்ட உரிமையாளர் கந்தசாமியிடம் முருகேசன் தராமல் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில உடல்நிலை காரணமாக கூறி முருகேசன் வேலைக்கு செல்லாத நிலையில் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இது தொடர்ந்து அவர் அந்த தோட்ட உரிமையாளர் கந்தசாமியும் அவருடைய உறவினர்களும் முருகேசனை அழைத்து சென்று தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அந்த முருகேசன் உயிரிழந்ததாகவும் தாக்கிய நபர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையிலான அந்த கட்சியினர் ஈரோட்டின் பிரதான சாலையான அரசு மருத்துவமனை ரவுண்டான அருகே திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நகரின் பிரதான சாலையான இந்த பகுதியில் மறியல் போராட்டத்தில் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிற நிலையில் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய போலீசார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடை ஏற்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் நடத்தி விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.